இன்று இரவே கடுமையாக தாக்கப் போகிறோம். ஈரானை பகிரங்கமாக எச்சரித்த ட்ரம்ப். எகிரும் பதற்றம். அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஈரான் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானுடன் உடன்பாடு எட்டுவது என்பது காலத்தை வீணடிக்கும் செயல் என்று காட்டமாக கூட்டியிருந்த ட்ரம்ப் ஈரான் மீது இன்று இரவு கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஈரான் இடையே நிரந்தர போர் நிறுத்தம் கொண்டு வரும் நோக்கில் இடைக்கால ஏற்பாடாக முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. கடந்த மாதம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் ஹர்முஸ் ஜலசந்தியில் கட்டுப்பாடுகளை ஈரான் தளர்த்தியது. இதையடுத்து இரு நாடுகளும் பாகிஸ்தான், கத்தார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்துடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தன. ஆனால் பேச்சுவார்த்தைக்கிடையே ஹர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்கா கோபமடைந்தது. ஈரானின் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட உச்சத் தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதிச் சடங்கு நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் அமெரிக்க ஈரான் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தியில் சென்ற 3 கப்பல்கள் மீது ஒரே நாளில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். இதன் தொடர்ச்சியாக ஈரான் மீது இன்றும் இரவு கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார். ஈரானின் செயல்பாடு தனக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று கூறியுள்ள ட்ரம்ப் இது தொடர்பாக துருக்கியில் உச்சி மாநாட்டில் பேசினார். அப்போது பேசிய அவர் ஈரான் மீது முந்தைய இரவில் கடுமையான தாக்குதல் நடத்தினோம். இன்று இரவு மீண்டும் மிக மிக கடுமையான தாக்குதலை நடத்தப் போகிறோம். ஈரானுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். இன்று இரவு கடுமையாக தாக்கப் போகிறோம் என்றார். ஈரான் அமெரிக்க இடையே மீண்டும் மோதல் உச்சம் தொட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.